السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 1446 ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். ஒரு நாளுடைய தராவிஹ் தொழுகையையும் நோன்பையையும் பிடித்தவர்களாக துஹர் தொழுகையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தின் ஆரம்பத்தை அடைந்து நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்விடத்தில் ரமலானுடைய கடைசியையும் அடைந்து நல்ல அமலுடன் இந்த மாதத்தை முடிக்கக்கூடிய பாக்கியத்தை, தௌஃபீகை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றால், இந்த மாதம் எந்த நலவுகளை எமக்கு கொண்டு வந்திருக்கின்றதோ அந்த நலவுகளை நாம் அடைய வேண்டும் என்றால், இந்த மாதம் கொண்டு வந்த முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது, ஒரு மெசேஜ் இருக்கின்றது. அந்த மெசேஜை, அந்த பண்பை எமது வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் பொறுமை. இந்த மாதம் பொறுமையின் மாதமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும் ஷஹ்ர ஸப்ர், நீங்கள் பொறுமையின் மாதத்திலே நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று ஒரு சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புக்கும் பொறுமைக்கும் இடையிலே பெரும் ஒரு தொடர்பை வைத்திருக்கின்றார். நோன்புக்கும் பொறுமைக்கும் இடையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு தொடர்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். எப்படி ஒரு நோன்பாளியின் கூலி கவுண்ட் பண்ணப்படாமல் இருக்கின்றதோ, எண்ணி முடிக்க முடியாமல் இருக்கின்றதோ, இதே போன்று பொறுமையுள்ளவர்களுடைய கூலியும் அது கவுண்ட் பண்ணப்பட மாட்டாது. ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றால் ஹதீஸுல் குதுஸிலே வருகின்றது, எல்லா அமல்களது கூலியும் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது, நோன்பை தவிர வஅன அஜிஸிபி, அந்த நோன்புக்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று அளவில்லாமல் கூலி கொடுக்கப்படக்கூடியவர்கள் தான் பொறுமையுள்ள மக்கள். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், நிச்சயமாக பொறுமையுள்ளவர்களுக்கு அளவில்லாமல் கவுண்ட் பண்ணப்படாமல் கூலி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே மனிதர்கள் தனது வாழ்க்கையிலே உதவியை பெற்றுக் கொள்வதற்கு ரெண்டு விஷயத்தை சொல்லி இருக்கின்றார். வாழ்க்கையிலே நாம் உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டுமா அல்லாஹ்விடத்தில், கஷ்டங்களை விட்டும் எம்மை பாதுகாத்து அதிலிருந்து நாம் இல்லாமலாகி கொள்ள வேண்டுமா, அதற்கு ரெண்டு விடயங்களை அல்லாஹ் சொல்கின்றார். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் நீங்கள் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். தொழுகை, பொறுமை, இந்த இரண்டின் மூலம் ஒரு மனிதன் தனது தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும், தனது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். பொறுமையுள்ளவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பொறுமை மூன்று விடயங்களில் தேவை. நல்ல காரியங்களை செய்வதற்கு, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்வதற்கு பொறுமை தேவை. பொறுமை இல்லை என்றால் நோன்பு பிடிக்க முடியாது, பொறுமை இல்லை என்றால் தொழ முடியாது, பொறுமை இல்லை என்றால் சற்று நேரம் எடுத்து குர்ஆனை ஓத முடியாது, பொறுமை இல்லை என்றால் சற்று நேரம் இருந்து ஒரு தடவை அல்லாஹு அக்பர் என்று கூட சொல்ல முடியாது. அதற்கு பொறுமை தேவை. கண்ணியமானவர்களே, ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பொறுமையுடன் அமல் செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தனது கையிலே நெருப்பு கங்குகளை வைத்திருப்பதை கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான காலமாக அந்த காலம் இருக்கும். ஃபித்னாக்கள் நிறைந்த காலமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காலத்தில் பொறுமையுடன் நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு, நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு 50 பேர் செய்த நன்மை கிடைக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் 50 பேரா அல்லது அவர்களில் 50 பேரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் 50 பேர் செய்த நன்மை கிடைக்கும். உங்களில் 50 பேர் செய்த நன்மை இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள், சோதனைகள் நிறைந்த காலத்திலே பொறுமையுடன் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொன்னார்கள், இன்னக்கும் தஜிதூன அலல் கைரி அஅவானன் வஹும் லா யஜிதூன அலல் கைரி அவுனன், நீங்கள் நன்மை செய்வதற்குரிய சூழலை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு முன்னால் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார், குர்ஆன் இறங்குகின்றது, இப்படிப்பட்ட நல்ல சூழல் உங்களுக்கு இருக்கின்றது, அவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய சூழல் இருக்க மாட்டாது. அப்படிப்பட்ட சூழல் இருந்தும் அவர்கள் நல்ல அமல்களை தேடி தேடி பொறுமையுடன் செய்வார்கள். அவர்களுக்கு 50 பேர் செய்த, சஹாபாக்களில் 50 பேர் செய்த நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த காலம் இந்த காலம் தான். கண்ணியமானவர்களே, எங்கு பார்த்தாலும் மனிதனை ஃபித்னாவில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒரு நிமிடத்தில் மனிதன் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியாகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த காலத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் பொறுமையுடன் நல்ல அமலை செய்கின்றோமா? சஹாபாக்களில் 50 பேர் செய்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமைக்கு நிச்சயம் வெற்றியை வைத்திருக்கின்றார். பொறுமையுள்ளவர்கள் தோற்ற வரலாறே கிடையாது. எனவே வாழ்க்கையில்
நல்ல அமல்களை செய்வதற்கு பொறுமையை எடுக்க வேண்டும். பொறுமை என்பது கண்ணியமானவர்களே கடைசி வரைக்கும் பொறுமையை எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பொறுமை என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாசீன் சூராவிலே சொல்லி இருக்கின்றான், சாஹிபு யாசீன் என்ற ஹபீபுன் நஜ்ஜார் அவரது பொறுமையை போன்று மவுத் வரைக்கும் இருக்க வேண்டும். அவரது பொறுமை எப்படிப்பட்டது என்றால் சாதாரணமான ஒரு மனிதர், அவரது தோளிலே நோய் இருந்தது, ரசூல்மார்களை அவர்களது மெசேஜை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது ஊரின் ஒரு பார்டரில் இருந்து வருகின்றார். அவர் ரசூலும் கிடையாது, நபியும் கிடையாது, படித்த அறிவு கொடுக்கப்பட்டவரும் கிடையாது. அல்லாஹ் ரஜூல் என்று சொல்கின்றான் அவரை பற்றி. சாதாரணமான ஒரு மனிதர். அவரிடத்தில் காணப்பட்டது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய கடமையை செய்வதிலும் அதை சொல்வதிலும் பொறுமை இருந்தது அவரிடம். அவர் சொன்னார், நீங்கள் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். அல்லாஹ் இயற்கையில் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை நாங்கள் வணங்க வேண்டும் என்று அந்த மெசேஜை சொன்னார். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை கல்லடித்து கொன்றார்கள். கடைசி நேரத்தில் அவருக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. அவருக்கு சொல்லப்பட்டது, கீல துஹுலில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திலே நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவரது கடைசி ஆசை அப்படி சொல்லப்படும் பொழுதும் எப்படி இருந்தது என்றால், قال يا ليت قومي يعلمون பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அல்லாஹ் என்னை மன்னித்து என்னை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் தந்த இந்த பாக்கியத்தை எனது கூட்டம் அறியக்கூடாதா? எனது கூட்டம் அறியலாமே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகின்றார்கள், அவர் வாழும் பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார், அவர் மரணிக்கும் பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார். இப்படிப்பட்ட பொறுமையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பாவத்தை விடுவதற்கு பொறுமை தேவை. மோசமான பண்புகளை விடுவதற்கும் பொறுமை தேவை. பொறுமை என்பது பேசி முடிக்கும் விடயம் கிடையாது. பாவத்தை பற்றி பயான் செய்து விட்டேன், இது பொறுமை கிடையாது. பாவத்தை பற்றி பயானை கேட்டுவிட்டோம், இது பொறுமை கிடையாது. பாவத்தை விடுவதற்கு முஜாஹதா செய்ய வேண்டும், கடைசி வரைக்கும் போராட வேண்டும். அதற்கு முன்னால் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கும், நஃப்ஸின் ஆசை இருக்கும். இதற்கு முன்னால் போராடி கடைசி வரைக்கும் இது பாவம் தான், எனது ரப்புக்கு முன்னால் நான் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜுலைஹா பாவத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது எப்படி உறுதியாக இருந்து அந்த ஜினாவுக்கு முன்னால் போராடினார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானோ, இதே போன்று பாவத்துக்கு முன்னால் போராட வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மோசமான பண்புகளை எம்மை விட்டும் அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு பெரியதொரு போராட்டம் தேவை, பொறுமை தேவை. ஒரு சஹாபி வருகின்றார், வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு புத்திமதி சொல்லுங்கள், ஔஸினி, எனக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தார்கள். ஒவ்வொருத்தரும் புத்திமதி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபராசத் கொடுக்கப்பட்டிருந்தது. முன்னால் உள்ளவருக்கு என்ன அட்வைஸ் தேவையோ அதை சொல்வார்கள். அவரை பார்த்து சொன்னார்கள், லா தக்தப், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள். அவர் வலது பக்கத்தால் வந்தார், இடது பக்கத்தால் வந்தார், முன்னால் வந்தார், பின்னால் வந்தார். வந்து கேட்டார், ஔஸினி ஔஸினி யா ரசூலுல்லாஹ், எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே அட்வைஸை சொன்னார்கள், லா தக்தப், நீங்கள் கோபப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். ஃபரத்தத மிராரன், அவர் யோசித்தார், ஏன் நபியிடத்தில் பல புத்திமதிகளை கேட்டும் ஒரே அட்வைஸை திருப்பி திருப்பி சொன்னார்கள், என்ன காரணம்? அவர் சொன்னார், என்னிடத்தில் இருக்கக்கூடிய கோபம் இதுதான் என்னை மோசமானவனாக ஆக்கி இருக்கின்றது. மக்களை விட்டும் பப்ளிக் ரிலேஷனை விட்டும் என்னை தூரமாக்குவதற்கு காரணம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மோசமான கோபம், மோசமான பண்பாடுகள், மோசமான அஹ்லாக்குகள். இது இருக்கும் என்றால் நாம் நல்லவர்களாக மாற முடியாது. நாம் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகின்றோம். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான பண்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு டாக்டரிடத்தில் சென்று நோயை கண்டுபிடிக்கின்றோம். இதே போன்று எமது நோயை, எம்மிடத்தில் இருக்கக்கூடிய, எமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய நோய்கள், எமது பண்புகளிலே இருக்கக்கூடிய நோய்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் தான் ரமலானின் பசி, ரமலானுடைய பசி, ரமலானில் இருக்கக்கூடிய பட்டினி. இது நல்ல பண்புகளை கொண்டு வருவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. உலமாக்கள் சொல்வார்கள், வயிறு நிறைய சாப்பிட்டால் மனிதனுக்கு சில நல்ல காரியங்களை செய்வதற்கு மனிதனது உள்ளம் தூண்டும், மனிதனது ஆசை தூண்டும். மனிதன் பசியுடன் இருக்கும் பொழுது மனிதனின் ஆசை கட்டுப்படுத்தப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் பல நல்ல பண்புகளை கொண்டு வர முடியும். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பாளி நோன்பு பிடித்திருந்தால் மோசமான வார்த்தைகளை பேச வேண்டாம், மோசமான வார்த்தைகளை பேச வேண்டாம், கூச்சலிட வேண்டாம், சப்தமிட வேண்டாம். யாராவது ஒருவர் அவருக்கு ஏசினால், அவருடன் சண்டை பிடிப்பதற்காக வேண்டி வந்தால் அவர் சொல்ல வேண்டும், இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இது பொறுமையின் மாதம். நல்ல காரியத்தை செய்வதற்கும் நல்ல பண்பாடுகளை கொண்டு வருவதற்கும் நாம் பொறுமையை எடுக்க வேண்டும். பாவத்தை விடுவதற்கும் மோசமான பண்பாடுகளை, மோசமான அஹ்லாக்குகளை விடுவதற்கும்
நம்மிடத்தில் பொறுமை வேண்டும். இதே போன்று பொறுமை இருக்க வேண்டிய முக்கியமான விடயம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் எந்த நிலைமையிலே வைத்திருக்கின்றானோ அந்த ஏற்பாடுகளை நாம் பொருந்திக் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கு. உலகம் என்பது எப்பொழுதும் ஒரே நிலைமையில் இருக்கக்கூடியது கிடையாது. கஷ்டமும் வரும், வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். இது மாறி மாறி வரக்கூடியது. உலகத்தின் அனைத்து நிலைமைகளிலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். உலகமே சோதனை தான். சோதனை இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், ஹும்மா என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். ஹும்மா என்றால் காய்ச்சல். அவர் சொன்னார், எனக்கு காய்ச்சல் என்றால் என்ன என்றே தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உம்மு மில்தம் என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உம்மு மில்தம் என்றால் என்ன என்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய எலும்புக்கும் சதைக்கும் இடையில் ஏற்படக்கூடிய வித்தியாசமான ஒரு காய்ச்சல் என்றார்கள். அவர் சென்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நரகவாசி ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு மனிதன் சோதிக்கப்படாமல் இருக்கின்றானா, அவனுக்கு உடம்பிலே, குடும்பத்திலே, வேறு விடயத்திலே, பொருளாதாரத்திலே சோதனைகள் வராமல் இருக்கின்றதா, அல்லாஹ் அவனை திடீரென்று பிடிக்கப் போகின்றான் என்ற அடையாளம். நம் சஹ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம், மாலிகி மத்ஹபை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு இமாம் சஹ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் ஒரு நாள் பாடத்துக்கு வந்தார்கள். பாடத்திலே சற்று தடுமாறுகின்றார்கள். பேச்சில் தடுமாற்றம் இருக்கின்றது. மாணவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். உஸ்தாத் வளமையாக வந்தால் நன்றாக பாடம் செய்வார், என்று ஏன் தடுமாறுகின்றார்? சற்று நேரத்தில் ஒருவர் வந்தார், காதில் ஏதோ செய்தியை சொன்னார். சொன்னவுடன் பழைய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். நன்றாக பேசினார்கள், நன்றாக பாடத்தை செய்தார்கள். மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத் அவர்களே, என்ன விஷயம், நீங்கள் தடுமாறினீர்கள்? ஒருவர் காதில் சொன்னதற்கு பின்னால் பழைய நிலைமைக்கு வந்து விட்டீர்கள் என்றார்கள். சொன்னார்கள், ஒரு மாதமாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் குடும்பத்திலோ, எனது உடம்பிலோ, எனது பொருளாதாரத்திலோ வரவில்லை. வந்தவர் எனது வயலிலே, எனது தோட்டத்தில் ஒரு நெருப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். அதற்கு பின்னால் தான் எனக்கு அமைதி ஏற்பட்டது என்று சொன்னார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்காமலே இருக்கின்றான் என்றால் அந்த மனிதனை அல்லாஹ் எங்கோ பிடிக்கப் போகின்றான் என்ற அடையாளம் என்று சஹ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா சோதிக்கப்பட்ட மக்களுக்கு கூலியை கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு சோதனை இருக்குமோ அந்த அளவுக்கு கூலி இருக்கின்றது. எந்த அளவுக்கு கூலி இருக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் சோதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் பெரும் பெரும் கூலிகளை கொடுப்பார். சோதிக்கப்படாத மக்கள் எப்படி ஆசைப்படுவார்கள் என்று தெரியுமா? லவ் அன்ன ஜுலூதஹும் கானத் துக்ரப் பில் மகாரீர், அவர்களது உடல்கள் வாள்களினால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட கூலிகளை உலகத்தில் சோதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகமே சோதனைக்குட்பட்ட ஒரு இடம். அல்லாஹ் சோதனைக்காக வேண்டிய இபாதத்துகளை தந்திருக்கின்றான். அல்லாஹ் வணக்கங்களை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கின்றன. அல்லாஹ் தடுத்த விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் உலகத்திலே ஏற்பாடு செய்த ஏற்பாடுகள் இருக்கின்றன. இந்த மூன்றுக்கு முன்னால் எமக்கு தேவை பொறுமை. அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதற்கும் பொறுமை தேவை. அல்லாஹ் விளக்கிய விளக்கல்களை தவிர்ந்து கொள்வதற்கும் பொறுமை தேவை. அல்லாஹ் உலகத்திலே ஏற்பாடு செய்த ஏற்பாடுகளை பொருந்திக் கொள்வதற்கும் பொறுமை தேவை. அந்த பொறுமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக இருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்ந்த பண்பை பெற்ற கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.